வணக்கம், நமஸ்காரம். இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருக்கோயில் உறையூர் அருள்மிகு கமலவல்லி நாச்சியார் திருக்கோயில். அவர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு திருமணமானவர் என்று நம்பப்படுகிறது. இவர் மகாலட்சுமியின் அம்சம் என்று கருதப்படுகிறார். ஏனெனில் அவர் ஒரு தாமரை மலரிலிருந்து அவதரித்ததாக கூறப்படுகிறது. 108 திவ்ய தேசங்களில் இந்த திருத்தலம் இரண்டாவது. திருமங்கை ஆழ்வார் இந்த திருத்தலத்தில் பெருமாளை மங்களாசாசனம் பாடியிருக்கிறாங்க. அதாவது பெருமாளை பாடியிருக்கிறாங்க. இங்கே கமலவல்லி தாயார் அமர்ந்த திருக்கோலத்திலும் பெருமாள் மடமாளனாக நின்ற திருக்கோலத்தில் இருக்கிறார். இந்த திருக்கோயிலில் இன்னொரு விசேஷம், திருப்பானாழ்வார், அந்த பான் தான் கையில் வச்சிருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். திருப்பானாழ்வார் அவதார ஸ்தலம் இத்திருத்தலம் என்ற பெருமையுடையது. அதனால இவருடைய வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நாம் ஒரு முறை பானாழ்வார் காவிரி நதிக்கரையில் இறைவனை நினைத்து கொண்டு பெருமாளை நினைத்து கொண்டு நிற்கிறப்போ லோகசாரங்கர் அந்த வழியாக வர்றாரு. காவிரி நீர் எடுத்துக்கிட்டு அபிஷேகம் பண்ணுறதுக்கு நடுவில் பானாழ்வார் நிற்கிறதுனால கூப்பிட்டு நகர சொல்கிறாரு. ஆனால் இவர் பெருமாளை நினைத்து கொண்டிருக்கனால எதுவும் காதில் விளையலை. உடனே அவர் லோகசாரங்கர் ஒரு கல்லை தூக்கி இவர் மேலே எறிகிறாரு. அது இவர் மேலே பட்டு இவர் முழிச்சுக்கிறாரு. அப்புறம் நவந்துடுறாரு தான் பண்ணின தவறுன்னு சொல்லிட்டு. லோகசாரங்கர் பெருமாளுக்கு வர்றாரு அபிஷேகம் பண்ணுறதுக்கு. ஆனால் நெத்தியிலேருந்து பெருமாள் நெத்தியிலேருந்து ரத்தம் வருது. ரொம்ப வருத்தப்படுறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கனவில் பெருமாள் சொல்கிறாரு, நீ என்னுடைய அடியான் ஆழ்வாரை இது பண்ணி விட்டுட்ட, மதிக்கலை, அவரை நீ தோளில் சுமந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பண்ணினார் லோகசாரங்கர். அப்படி பண்ணி அப்போது இறைவனை பெருமாளை தரிசிக்கிறார். அப்போது தரிசித்து 10வது பாடல் வரிகளை பாருங்கள். அண்டர் கோன் அணி அரங்கன் என் அமுதினை, அமுதினது அப்படின்றாரு. கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடன் மோட்சம் அடைகிறார். அப்போவே அவருடைய ஜெயந்தி நாளை திருக்கோயிலில் மிக சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். அந்த காட்சி தான் நம்ம இப்போ பார்க்குறது. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த திருக்கோயில் முதல்ல ஆரம்பித்தது யார் அப்படின்னா சோழ மன்னன் நந்தன் அப்படின்னு சொல்லிட்டு. நந்தன் சோழன் தான் இந்த திருக்கோயிலை முதல்ல ஆரம்பித்து நிறைய திருப்பணிகள்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பல மன்னர்கள் பல காலத்தில் இத்திருக்கோயிலுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் நாச்சியார் கோயில் எப்படி உருவானது என்பதற்கு ஒரு வரலாறு என்னென்னா, முற்கால சோழ மன்னர்களில் ஒருவரான நந்த சோழன் உறையூரை தலைநகராக கொண்டு ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் அவனுக்கு மகளாக வளர்ந்தவர்தான் கமலவல்லி. குழந்தை பேர் இல்லாத மன்னன் வேட்டைக்கு சென்ற இடத்தில் ஒரு குளத்தில் மலர்ந்திருந்த தாமரையில் கிடைத்த பெண் குழந்தையை எடுத்து வளர்த்ததால் அதற்கு கமலவல்லி என பெயர் சூட்டி வளர்த்தான். பருவ வயதை அடைந்த கமலவல்லி தன் தோழிகளுடன் சென்றபோது குதிரையில் மாப்பிள்ளை கோலத்தில் வலம் வந்த ரங்கநாதரை கண்டதால் அன்று முதல் அவர் மீது காதல் கொண்டாள். ரங்கநாதரையே நினைத்து உருகினாள். தனது மகளின் நிலையை அறிந்து வேதனையில் மன்னன் தவித்த போது அவனது கனவில் தோன்றிய ரங்கநாதர், மகாலட்சுமியே உனது மகளாக நாம் படைத்தோம், அவளை எனது சன்னதிக்கு திருமண கோலத்தில் அனுப்பி வை என ஆணையிட மன்னனும் மகிழ்ச்சியுடன் கமலவல்லியை மணப்பெண்ணாக அலங்கரித்து சேனை பரிவாரத்துடன் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வந்து ஒப்படைத்தான். அப்போது கமலவல்லியை ரங்கநாதர் ஆட்கொண்டார் என்பது ஐதீகமாகும். ரங்கநாதரையே மாப்பிள்ளையாக வந்து தனது மகளை மணந்து கொண்டதன் நினைவாக உறையூரில் அவன் கட்டிய கோவிலே நாச்சியார் கோவில் ஆகும். அதைத்தான் நாம் இப்போது தரிசித்து கொண்டிருக்கிறோம். மிக சிறப்புகள் வாய்ந்த இத்திருக்கோயில் திவ்ய தேசங்களில் இரண்டாவது தலமாக விளங்கும் இத்திருக்கோயில் மிக அற்புதமாக இருந்தது. பாருங்கள், அந்த பிரகாரத்தில் எப்படியெல்லாம் நமது முன்னோர்கள் நமக்காக கோயில் கட்டி வச்சுருக்கிறாங்க. அப்படி தூய்மையாக இருந்தது. இப்போதெல்லாம் கோயில்கள் எல்லாம் பார்க்குறப்போ பல கோயில்கள் தூய்மையாக இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ நான் இந்த பிரகாரத்தில் வரும்போது இந்த சிற்பம் சிலைகள் என்ன அப்படின்ற விவரம் எனக்கு சரியாக புரியல. தெரிஞ்சவங்க தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். என்ன சன்னதி, இந்த இதெல்லாம் என்ன விசேஷம் அப்படின்றத தெரிந்தால் தயவுசெய்து கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலின் நடைமுறைகள் தான் இங்கும் பின்பற்றப்பட்டு வருகிறது. அதனால் இங்கும் நம்பெருமாள் தான் உற்சவர். வருடம் ஒரு முறை பங்குனி தேர் திருவிழாவின் போது நம்பெருமாள் கமலவல்லி நாச்சியாருடன் சேர்ந்திருக்க இங்கு வருவதே சேர்த்தி சேவையாகும். சேர்த்தி சேவைக்காக ஆறு, காடு, வயல், வாய்க்கால் வரப்புகளை எல்லாம் தாண்டி நம்பெருமாளை ஸ்ரீபாதம் தாங்கிகள் எனப்படும் கோவில் பட்டர்கள் மற்றும் பணியாளர்கள் நம்பெருமாளை பல்லக்கில் வைத்து தூக்கி கொண்டு வருகிறார்கள். பின்னர் சேர்த்தி சேவை முடிந்ததும் அதே வழியாக மீண்டும் ஸ்ரீரங்கம் சென்று கண்ணாடி அறையை அடைகிறார் நம்பெருமாள். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரங்க மன்னரின் மகள் ஆண்டாளாக அவதரித்து பெருமாளையே மணந்து கொண்ட மகாலட்சுமியை போன்றுதான் கமலவல்லியும் இம்மண்ணுலகில் ஒரு மன்னரின் மகளாக அவதரித்து ரங்கநாதர் மீது காதல் கொண்டு அவரை அடைந்து உள்ளார்.
இந்த திருக்கோயிலில் வேறு எங்கும் பார்க்காத சிறப்பான ஓவியங்களை பார்க்க முடிஞ்சுது. அதே நேரத்தில் வருத்தமாகவும் இருந்தது. ஏன்னா கல்வி எந்த அளவுக்கு நாம் கொடுத்துருக்குறோம் சில பேருக்கு அப்படின்னு நினச்சப்போ, இந்த ஆசிரியர்கள், கல்வியாளர்கள், இந்த அப்பா அம்மாக்கள் இந்த இதுல எல்லாம் இந்த ஓவியத்துல எல்லாம் டேமேஜ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க பேரெல்லாம் எழுதி அவங்களெல்லாம் என்ன சொல்கிறேன்னு தெரியல. இதனுடைய பொக்கிஷங்களை நாம் உணராமல் இருக்கிற ஒரு கல்வி நாம் கொடுத்துருக்கோமோ. எழுத படிக்க தெரியாதவங்க அமைதியாகவே இருக்கிறாங்க. இந்த எழுத படிக்க தெரிஞ்சவங்க எங்கெல்லாம் போய் எழுதி வச்சிருக்காங்கன்னு பாருங்கள். ஒன்று நம்ம மதிக்க தெரியணும், இல்லை அதை அமைதியாக அதை பார்க்காமலாவது இருக்கலாம். ஆனால் அங்கே போயிட்டு அதில் எல்லாம் எழுதி வட்டிட்டு வர்றாங்களே, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. தயவு செய்து இதை பார்க்க முடியார்கள். ஆசிரிய பெருமக்களும் சரி, அப்பா அம்மாக்களும் சரி, பசங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தயவு செய்து இந்த மாதிரி நமது கோவில்களில் சுவத்துல எல்லாம் எழுதி ஏதாவது பண்ணாதீங்க தயவு செய்து. ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வேறு இது ஊரில் இருந்து நம்ம கோயிலுக்கு வந்து பார்த்தாங்கன்னா என்னன்னு நினைப்பேன். அவங்க நினைக்கிறது முன்னாடி நம்ம நினைக்க வேணாமா? எவ்வளோ அருமையாக முயற்சிகள் எல்லாம் பண்ணி அதிகாரிகள், மன்னர்கள் நமக்காக கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாம் அங்கே போயிட்டு அதெல்லாம் பண்ணலாமா? எவ்வளோ சிறப்பாக இருக்குது பாருங்கள். வேறு எந்த ஊர்லேயும் இவ்வளோ சிறப்புகள் வேறு எந்த நாட்டிலையும் இல்லைங்க. நம்ம நாட்டில் தான் இருக்குது. அதனால தான் இதுக்கு பேரே புண்ணிய பூமி அப்படின்னு சொல்லிட்டு. இதை பாதுகாத்து நாம் போற்றி காத்து அடுத்த தலைமுறைக்கு நாம் கொடுக்க வேண்டாமா? அந்நிய படைகள் நமது கோயில்களை சிதைத்தார்கள் என்றால் இன்றைக்கு ஆங்கில வழிக்கல்வியில் போனவங்க இப்படி பண்ணுறாங்களா, இல்லை எந்த கல்வியை வச்சுக்கிட்டு இப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னு எனக்கு புரியலை. தயவு செய்து இதை பார்க்க மாடியார்கள் இந்த மாதிரி பண்ணுறதை தயவு செய்து எப்படியாவது குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதற்கான நல்ல ஒரு கல்வி திட்டம் நமது மக்கள் எதிர்காலத்தில் உருவாக்க வேண்டும் என்று கமலவல்லி நாச்சியாரைத்தான் நாம் அனைவரும் பிரார்த்திப்போம். ஓம் நமோ நாராயணாய.